உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சிஎம் விஜய் இந்த ஆட்சியை எப்படி நடத்தப் போகிறார், தனக்கு கீழ் உள்ள அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் அதிகாரிகளும் எப்படி வேலை வாங்க போகிறார், எந்த விதத்திலும் ஒரு கரும்புள்ளி ஏற்படாமல் எப்படி அந்த ஆட்சியை கொண்டு போக போகிறார் என்பது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் தாவேகாவுக்கு டெல்லி அரசியலில் ஒரு முக்கியத்துவம் வரப்போகிறது. வருகிற 22ஆம் தேதி, நாளைக்கு மறுநாள் மோடி அவர்களை மீட் பண்ணுறதா ஒரு விஷயம் அன்அஃபிஷியலாக போயிட்டு இருக்கு. வந்து பார்த்துதான் ஆகணும். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், பிஜேபியோட பி டீம், ஆர்எஸ்எஸ் உடைய செல்லப்பிள்ளை விஜய் வந்து இங்கே வந்து சிறுபான்மையினர் சம்மந்தமாக பேசினாலும் வந்து அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் மேலே ஒரு தனியாக இது உண்டு, பிஜேபி மேலே ஒரு ரகசிய உறவு உண்டு அப்படின்னு இது ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே தமிழ்நாட்டில் என்னன்றாங்க, ஏங்க அவர் திமுகவுடைய பி டீம்ங்க, அண்ணாமலை அவர் திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு, அவர் வந்து திமுகவுடைய பி டீம்ங்க, நீங்கள் நல்லா கவனிங்க, அவங்க திட்டங்கள்லாம் அப்படியே இது பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவை வந்து கடுமையாக எதிர்க்கிறது இல்லை, அவர் ஜெயிச்சதே திமுக வச்சு தான். ஜெயிச்ச உடனே போய் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை பார்க்குறாரு, முன்னாள் துணை முதல்வர் வந்து உதயநிதியை போய் பார்க்குறாரு. இதுலேருந்தே தெரியுது நாம் இவ்வளோ காலம் நம்பிக்கிட்டு இருந்தோம் விஜயை வந்து, ஆனால் அவர் வந்து அப்பட்டமான திமுகவுடைய பி டீம் அப்படின்னு. இப்போ பிரதமர் மோடியை போய் பார்க்க போயிட்டா இவர் வந்து சங்கி, இவர் ஆர்எஸ்எஸ் உடைய செல்லப்பிள்ளை அப்படின்வாங்க. அதே வேளையில் தாவேகா டெல்லி அரசியலில் மத்திய அரசில் எப்படி இடம்பெறப் போகிறது அப்படின்னா, மயிலம் தொகுதியில் ஜெயிச்ச அதிமுகவினுடைய எம்எல்ஏ CV சண்முகம், அவர் ஏற்கனவே வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கார். இப்போ எம்எல்ஏ ஜெயிச்சனால அந்த பதவியை அவர் ராஜினாமா பண்ணியாகணும். அப்போ அந்த ஒரு சீட்டு 108 எம்எல்ஏக்களுக்குள்ள தாவேகாவிற்கு மிக ஈஸியாக கிடைக்கும். அப்போ தாவேகாவுடைய குரல் ராஜ்யசபாவில் ஒலிக்கும், டெல்லியில் ஒலிக்கும். டிவிகே அப்படின்ற ஒரு கட்சியோட கொடி அங்கு டெல்லியில் காரில் வச்ச கொடி வந்து பாராளுமன்றத்தில் போய் பறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க. இதுதான் உண்மை, இதுதான் வளர்ச்சியோட இன்னொரு கட்டம். வந்து இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜோசியருக்கு அரசு உயர் பதவி கொடுத்தாரு. சட்டசபையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அது சம்பந்தமாக இமீடியட்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க. அடுத்த ஒரு 20 நிமிஷத்தில் அந்த பதவியிலிருந்து அவர் பறிக்கப்பட்டார். ஆனாலும் அது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விமர்சனங்கள் இப்போ சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து ஜீரணிக்க முடியல, அதை ஏற்றுக்க முடியல, அதை நினச்சா தலை சுத்துது, அதை நினச்சா வாந்தி வருது அப்படின்னு. எங்க ரைட்டு, அவர் என்ன ஜோசியர்? நான் பொதுவாகவே சொல்கிறேன், ஜோசியம் என்பது ஒரு தொழிலுங்க. அவர் தாவேகாவில் நிர்வாகி. இதுதான் திருமாவளவன் அவர்கள் சொன்னார். வந்து ஏமா அவர் தொழில் பாது, அது ஒரு இது. நீ எவ்வளோ ஜோசியர் வந்து அது போர்டு வச்சுக்கிட்டு பெரிய அளவுலாம் இருக்கிறாங்க. வந்து அவர் தாவேகாவில் நிர்வாகி, தாவேகா கட்சியினுடைய உறுப்பினர். அவருக்கு பதவி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஜோசியர்னு சொல்றீங்க? நீங்க தவறாக வச்சோம். மற்ற மதங்களை வச்சுங்க, மத பேதகர்கள் இருக்காங்க, மத ஆலோசகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பதவி கொடுத்தா நீங்க சொல்லுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவான கேள்வியா இருக்குது. கொடுத்தாச்சு, வெளியே அமிச்சாச்சு, ரைட்டு. இது ஏன் தொடர்ந்து இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா, சிறுபான்மையினருடைய செல்வாக்கு விஜய்க்கு இருக்கிறது, முதல்வர் விஜய்க்கு. அதை எப்படியாவது ஒரு வகையில் டேமேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த வெற்றிக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் ஓட்டு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு எப்படி வந்து இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு ஒரு கணிசமான ஓட்டு வாங்கினாரோ, அதே போல் சிறுபான்மையினருடைய ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு. அவர்கள் மத்தியில் விஜயை ஜோசியம் பார்க்குறவர், இந்து மதத்துக்கு ஆதரவானவர், ஜோசியக்கார பக்கத்திலே வச்சுப்பாரு, பஞ்சாங்கத்தோடு தான் வெளியே போவார், சோழி உருட்டி பார்ப்பாரு, இப்படியா ஒரு விஷயத்தை சொல்லி அவர்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக அதை மாற்றலாம்னு நினைக்கிறாங்க. அது மாறவே மாறாது. அது அவர்களுக்கும் தெரியும். ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மக்கள். ஏன்னா இந்த முறை ஆட்சி எப்படி பார்த்தீங்கன்னா, காசுக்கு அடிபணி இல்லைங்க, ஜாதி மதம் பார்க்கலைங்க. தன்னுடைய அந்த தொகுதியோட வேட்பாளர் கருப்பா சிவப்பா, அவர் என்ன பின்னணியை சேர்ந்தவர், அதெல்லாம் யாரும் கண்டுக்கவே இல்லைங்க. எல்லாரும் விஜய் விசில் இதை மனசில் வச்சுதான் ஓட்டு போட்டாங்க. இதுதான் வெற்றிக்கான ஒரு விஷயமாக மாறியது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன கூட சில பேர் தாவேகாவுக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க, சிஎம் விஜயோட கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? வந்து 10 நாள் தானே ஆகுது. 10 நாளுக்குள்ள என்ன மார்க் போட்ட முடியும்? ஒரு 6 மாதம். எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒரு 6 மாதம் ஆட்சி பண்ணட்டும். ஏன்னா பொதுவாகவே உண்டு, இந்த புதுசாக வரவங்களுக்கு ஒரு 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 உற்சாகம் இருக்கும், ஒரு ஜோர் இருக்கும். அதுவும் இப்போ எல்லாருமே புதுசுன்னு ஒன்று இறங்கி ஆக்ஷனில் இறங்குவோம், களத்தில் இறங்குவோம், அதிரடி பண்ணுவோம் அப்படின்னு. இது எல்லாம் தொடர்ச்சியாக
கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் செய்ய விடுவார்களா, எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இதை சரியான விதத்துல செய்ய இது பண்ணுவாங்களா, இல்ல அதிகாரிகள் இதற்கு கடைசி வரைக்கும் உறுதுணையாக போவார்களா, அல்லது பெரும் முதலாளிகள் இதை ஏற்றுக்கொள்வார்களா, இல்லது பணத்திற்கும் பதவிக்கும் வழக்கம் போல மற்ற கட்சியினர் மாதிரி இவர்களும் மயங்குவார்களா, அல்லது மிரட்டலுக்கு சிஎம் விஜய் அடிபணிவாரா? இவ்வளவு கேள்விகள் இருக்குது. இவ்வளவு கேள்விக்கான பதில் ஒரு 6 மாசம் இருக்கட்டும்பா, 6 மாசம் ஆள விடுங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடும். அது போல இப்பவே அந்த மார்க் போடுறது, அப்புறம் பர்சன்டேஜ் போடுறது, இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல நேர்கோட்டான பார்வையில் சிஎம் விஜய் மிக தெளிவாக அவருடைய அந்த அரசியலை கொண்டு செல்கிறார். ஒரு முதல்வராக நலத்திட்டங்களை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். விஜய் அவர்கள் அதிமுகவை 2ஆக பிளந்ததில் மிகப்பெரிய பங்கு அவருக்கு உண்டு. குறிப்பாக சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் பிரிந்து தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இதை பெரியது. அப்புறம் இபிஎஸ் கடுமையாகி அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுத்து அவங்க அந்த துறையில் இருக்க மாவட்ட செயலாளர் மாதிரி இதெல்லாம் வெளியே தள்ளிட்டு எனக்கு இது மாதிரி என்னை நிற்க வச்சு துரோகம் பண்ணாங்க, என்னை படுக்க வச்சு ஏறி மிதிச்சாங்க, அது மாதிரிலாம் இதுக்கு முழுக்க முழுக்க விஜயோடைய அரசியல் தான் காரணம் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது புதுச்சேரியை சேர்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர் ஒரு மீட்டிங்கில் ரொம்ப கடுமையாலாம் பேசியிருக்காரு. எப்படிங்க நீங்கள் தூய ஆட்சி தருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி குதிரை பேரம் நடத்தி, இந்த குதிரை பேரன்றாங்க. குதிரை பேரத்துக்கான ஆதாரம் என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த குதிரை பேரம்னு சொல்லப்பட்ட அந்த அமமுக எம்எல்ஏ அவரே என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் தாவேகால சேர்ந்துடுறோங்க, மன்னார்குடி என் தொகுதி தான், என் தொகுதியை நீங்கள் காப்பாற்றுங்க, நீங்கள் போடுற நலத்திட்டங்களும் என் தொகுதிக்கும் சேர்த்து நல்ல நலத்திட்டமாக போடுங்க, நான் உங்கள் பக்கம் வந்தாச்சு அப்படின்னு அவருடைய கட்சி தலைவர் டிடிவி அவர் கொந்தளிச்சு இது பண்ணி, ஏன்னா இந்த ஆளுநர்கள் கிட்ட 118 கொண்டு போய் சேர்க்கணும், அந்த அறுதி பெரும்பான்மையை காட்டணும் எம்எல்ஏக்கள் போது, என் எம்எல்ஏ கடத்திட்டாங்க, ஏஐயில் வச்சு வீடியோ எடுத்தாங்க, ஏஐயில் வச்சு வாய்ஸ் போட்டாங்க, குதிரை பேரம் நடத்தினாங்க, இதெல்லாம் ஒரு அரசியலா, இதெல்லாம் ஒரு செய்கையா விஜய், நீலாம் ஒரு நல்லாட்சி பண்றியா, நீலாம் ஒரு நல்லாட்சி பண்ண போறியா, அப்படி இப்படின்னு குதிச்சாரு. அப்புறம் அந்த எம்எல்ஏ ஆமாங்க நான் போனங்க உண்மைதாங்கன்னு சொல்லி சேர்ந்தாச்சு. இப்போ அதிமுக அதுவா உடஞ்சி போச்சு. அதுக்கு விஜய் எப்படி காரணமாகும், அதுக்கு தாவேகா எப்படி காரணமாகும்? அவங்க என்ன சொல்றாங்க, சிவி சண்முகம் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி ஆகட்டும், எடப்பாடி அவர்கள் 21 தேர்தலுக்கு பிறகு ஒரு வெற்றின்ற ஒரு விஷயத்தையே அவர் கொடுக்கல, மக்கள்கிட்ட அவருடைய செல்வாக்கு எடுபடல, இது ஈஸியா ஜெயிக்க வேண்டிய இந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அவ்வளோ திமுக மேல விமர்சனம் இருந்தது, திமுக ஆட்சி சரியில்லைன்னு அவ்வளோ பத்திரிகைகள் எழுதிச்சு, கடுமையான விமர்சனங்கள் இது பண்ணாங்க. விஜயோடைய பாதிப்பு இருந்தா கூட அதிமுக 2வது இடத்துல தானே வந்திருக்கணும், 3வது இடத்துல வந்ததுக்கு காரணம் திரு இபிஎஸ் அவர்கள். அதனால தான் நாங்கள் வெளியே வரோம், எங்களுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது, எங்களுக்கு ஒரு பதவி தேவைப்படுதுன்னு ஓப்பனாவே அடிச்சாச்சு. சரி, அமைச்சரவை விரிவாக்கம் செய்தால் அதிமுக எம்எல்ஏக்கு அமைச்சர் பதவி தருவீங்களா அப்படின்போது தரதான் செய்வோன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அன்பழகன்றவர் சொல்றாரு, தூய ஆட்சின்னு சொல்லிட்டு இப்படி வந்துருக்கீங்க, மிக குறிப்பாக குதிரை பேரம் பேசியிருக்கீங்க அப்படின்னு. அந்த குதிரை பேரம் அப்படின்றதுக்கான ஆதாரம் என்ன? போற போக்கில் யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம் இல்லைங்களா? இது மாதிரி அறுதி பெரும்பான்மை கிடைக்காத கட்சிகள் மீது தொடர்ச்சியாக இந்தியாவில் பேசப்படுகிற பூசப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா குதிரை பேரம் அப்படின்னு. சரிப்பா, எந்த இடத்துல குதிரை பேரம் பண்ணாரு, அந்த குதிரை பேரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ விலை பேசப்பட்டது, எவ்வளோ தொகை கொடுத்தாங்க, என்ன வீடியோ ஆதாரம் இருக்குது, என்ன ஆடியோ ஆதாரம் இருக்குது, எதுவுமே இல்லாமல் நாம் எதிர்பார்க்கல இப்படியாப்பட்ட ஒருத்தர் வருவாருன்னு ஒரு நடிகனை உட்கார வச்சுட்டாங்க ஜனங்க. அது எப்படி உட்கார வைக்கலாம்? அதனுடைய கோபம்தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள். நீ இன்னும் தூய ஆட்சி கொடுப்ப, நீ எங்க தூய ஆட்சி கொடுக்குற? நீயே ஒரு தீய சக்தி இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் நீ பிடிங்கின்னு போயிட்ட. என்ன விஜயா போய் உள்ள உட்காந்து அதிமுகக்குள்ள போய் உட்காந்து கட்சியை 2ஆ பொளந்து எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் எங்கூட வந்துருங்க நீங்க அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி செய்து உள்ள போய் அதை இது பண்ண ஏங்க, அவர் பாட்டு அரசியல் குண்டங்க கேட்டா யாரு இந்த நேரம் விஷால சொல்லணும். அது ஏன்னா ராஜ்மோகன் பல்வி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கிட்ட செய்தி மக்கள் தொடர்பு இது கொடுத்துருக்காங்க. இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது விஜய் சார்? இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது? 30 ஆண்டுகளாக நீங்க திரைப்படத்துறையில் இருக்கிறீங்க, இந்த செய்தி மக்கள் தொடர்பு துறையை நீங்க கையில் வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு விஷால் அபத்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதற்கு முன்னால் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அந்த செய்தி மக்கள் தொடர்பு துறை அமைச்சர்
அதற்கு முன்னால் திமுக ஆட்சி, அதற்கு முன்னால் இன்னொரு ஆட்சி, இவங்களுக்கெல்லாம் என்ன சினிமாவுடைய அனுபவம் இருந்தது? இவங்கெல்லாம் யார்? கடம்பூர் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன ப்ரொடியூசரா? வெள்ளாங்கோயில் சாமிநாதன் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பாரத ராஜாவை அறிமுகப்படுத்தின டைரக்டரா? எதுக்கு சொல்ல வரேன்னா, விஷால் இது மாதிரி இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, இவருக்கு என்ன இது இருக்குது, இப்படியா தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுருக்காங்க. நான் பொதுவாகவே ஒரு கேள்வி, இப்போ சிஎம் விஜய் அவர்கள் இப்போ அவர் அரசியலுக்கு புதுசு, கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் தான் ஆகுது. இப்போ அவங்க ஒரு திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னா, இவருக்கு என்ன அரசியல் இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்குது? 30 வருஷமாக சினிமா நடிகர் தானே இருந்தார், இவரை நீங்கள் எப்படி முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு இல்லை. அந்த கேள்வி கேட்க வைக்கிறதுக்காக தான் விஷால் இப்படி பேசுகிறார் பொழுது. நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை, ஆந்திராவில் ஒரு ஃபிலிம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், இந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறைன்னு வச்சுங்க, அவர் பேர் கூட இன்னும் துர்கா பிரசாத்தோ இன்னும் ஏதோ ஒரு ரெட்டி அவர் பேர். தெலுங்கானாவிலையும் ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் என்ன சினிமா புலத்துலேருந்து வந்தாங்க? யார் ப்ரொடியூசர், அவங்க யார் டைரக்டரா? போய் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் ஆந்திரா தெலுங்குல இவங்க படம் எடுக்கிறவங்க தான். இவங்க தந்தை ஜி.கே. ரெட்டி அங்கே ப்ரொடியூசராக இருந்தவர் தான். ஆனால் அங்கே போய் உங்களால் இந்த கேள்வி கேட்க முடியுமா? ஒரு ஆந்திராவில் போய் கேட்க முடியுமா? ஒரு தெலுங்கானாவில் போய் கேட்க முடியுமா? இங்கே வந்துட்டீங்க நீங்கள் கேட்கறதுக்கு. காரணம் என்னன்னா, விஜய் சிஎம் ஆனது சினிமா தரப்பில் உள்ளவர்களுக்கே கடுப்பு. அதை விஷால் மாதிரி ஆட்கள் வெளிப்படுத்துறாங்க, சில பேர் வெளிப்படுத்தாம உள்ள வச்சு குமுறிக்கிட்டு இருக்காங்க. இதான் வித்தியாசம். இதையெல்லாம் மீறி விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை தர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய பொதுவான கருத்து. தருவார் என்று நம்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.